மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோழி குஞ்சுகளின் பராமரிப்பு முறைகள் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே மணி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஜப்பான் காடை வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் திருவேங்கடம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எம் திருநாவுக்கரசு அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒரு கண்ணோட்டம் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பருத்தி. இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஜப்பான் காடைகள் இந்திய அளவில் பரவலாக பண்ணையம் செய்யப்பட்டு வருகின்றன. ஜப்பான் காடை இனங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் இவைகள் பண்ணையாளர்களின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க செய்யவும் உதவுகின்றன. அந்த வகையில் ஜப்பான் காடை வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் திருவேங்கடம் பகுதியை சேர்ந்த பண்ணையாளர் எம் திருநாவுக்கரசன் அவர்கள் தரும் தகவல்கள். ஐயா, உங்கள் பேர் திருநாவுக்கரசு? ஆமாங்க. காடை வளர்க்குறீங்க? ஆமாங்க. அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு காடை வளர்க்கணுன்ற ஆர்வம் எப்படிங்க ஐயா வந்தது? நான் வந்து பூர்வீகமே விவசாய குடும்பங்க. இந்த விவசாயங்களோட இது ஒரு வேறு ஏதாவது ஆடு மாடு ஏதாவது வளர்க்கணுன்ற ஆர்வங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர், வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சுயதொழில் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில், ஏதாவது நம்ம விவசாயம் சார்ந்த சுயதொழில் பண்ணணுன்ற நோக்கத்தில் காடை இதை பற்றி பல இடங்களில் போயிட்டு நம்ம திருப்பங்குன்றம் கால்நடை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மையத்தில் கோழி இனத்துக்காண்டி பயிற்சிக்கு போயிருந்தேங்க. அப்போ வந்து காடை இதுகள்லாம் இருந்தது. அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சரி இப்போ நம்ம ஏரியாவில் கோழி வளர்க்குறோம், நாட்டுக்கோழி வளர்க்குறோம், இதெல்லாம் வளர்க்குறோம், காடைங்கிறது அதிகமாக யார் வளர்க்கலை, நம்ம வளர்ப்போம் அப்படிங்கிறதுல ஆர்வத்தில் பயிற்சி மையத்தில் நம்ம பேராசிரியர்கள்ட்ட கேட்டேன். அவங்க அதுக்கான பயிற்சிகள் கொடுத்தாங்க. தனியாக காடை மட்டும் வளர்க்குறதுக்கு இங்கே பயிற்சி பெற்றிருந்தேன். அதுக்கப்புறம் நான் 2010 காடை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் காடை வளர்க்குறது வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆபத்தான தொழிலாக தெரியலைங்களா உங்களுக்கு? ஏன்னா எந்த நேரத்துலையும் இதுக்கு வந்துட்டு நோய் வரலாம், எந்த நேரத்துலையும் நோய் தாக்கலாம், எந்த நேரத்துலையும் வந்துட்டு போயிடலாம் இல்லைங்களா? முதலீடு பண்ணுறீங்க, அது வந்துட்டு ஒரு கடுமையான ஒரு தொழில்ன்றது தெரியலைங்களா? நம்ம இந்த கோழி இனங்கள்லேயே
பிராய்லரு, நாட்டுக்கோழி இந்த மாதிரி இது எல்லாமே உள்ள கோழி இனங்கள்லேயே காடைக்கு வந்து நோய் தாக்குதலுங்கிறது 99.5% கிடையாதுங்க. சரிங்க. இதுக்கு வந்து நோய் அப்படின்னாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. அந்த ஒரு நன்மை வந்து இந்த காடையில். சரிங்க. நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணீங்க? ஷெட்டுக்கு ஒரு 60,000 ரூபா செலவழிச்சிங்க. காடைக்கு வந்து ஒரு குஞ்சு வந்து நம்ம நாமக்கல் காடை வளர்ப்பு இதில் வந்து ஒரு குஞ்சு 5 ரூபா. அரசு இதில் அரசு மையத்திலேயே வாங்கினீங்களா? அரசு மையத்துலேருந்து 5 ரூபாய்க்கு வாங்கி ஒரு காடை வாங்கி. சரிங்க. எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு வரீங்க? 5 வருஷமாக பண்ணிக்கிட்டீங்க. நஷ்டம் ஏற்படுகின்ற வகையில் ஏதாவது இறப்பு விகிதங்கள் ஏதாவது இருக்குமா? இறப்பு விகிதங்கிறது வந்து ப்ரூடிங் போடுறோம் இல்லைங்க, அந்த ப்ரூடிங் வட்டத்துக்குள்ளே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இறப்பு விகிதங்களை இந்த தண்ணியில் முங்கி இறந்து போகிறது இந்த மாதிரி தான். இல்லை கரண்ட்டு இல்லாத நேரங்களில் அதுக்கு தேவையான வெப்பம் கிடைக்காத போது இறப்புகள் வரும். அதை நம்ம எப்படி ப்ரூடிங்கில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம இறப்பு விகிதங்களை குறைக்கலாங்க. இல்லை ஒரு சர்வசாதாரணமாக ஒரு 1000 வாங்கினீங்க, 1000 குஞ்சுகளை வாங்கினீங்க. ஒரு மாதத்தில் இந்த 1000 குஞ்சுகளுடைய சராசரி இறப்பு விகிதம் உங்கள் அனுபவத்தில் எவ்வளோ தூரம் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும்? என்னோட அனுபவத்தில் 5% வரைக்கும் இறப்பு வரும். முட்டை உற்பத்தி சொல்லுங்கள். முட்டை வந்து ஒரு முட்டைக்கு வந்து நம்ம வெறும் பெண் காடை மட்டும் வச்சுருந்தா போதுங்க. அது வந்து இப்போ இதே கோழியில் நம்ம ஒரு 21 நாளில் வந்து பாலினம் கண்டுபிடிக்கலாம். 21 நாள் வந்து ஆண் பெண். அப்போ அந்த 21 நாளைக்கு அப்புறம் வந்து பெண் காடையாக மட்டும் வச்சுட்டு நம்ம முட்டைக்கு பயன்படுத்தலாம். அது பெண் காடை ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை இடுவீங்க? ஆண்டுக்கு சராசரி 160 முட்டையிலேருந்து 180 முட்டை வரைக்கும். அப்போ ஒரு ஆண்டு வச்சுருப்பீங்க நீங்கள்? 48 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. 48லேருந்து 50 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓராண்டு காலத்துக்கு ஒரு காடையை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு தீனி போட்டு வளர்க்குறீங்க. உங்களுக்கு ஓராண்டு காலத்தில் எத்தனை முட்டை கொடுக்குங்க? ஒரு ஆண்டுக்கு வந்து 180 முட்டை சராசரி. 180 வரைக்கும் சராசரி முட்டை அளவு வந்து 180. சரி. முட்டை எவ்வளோக்கு விற்பீங்க? முட்டை வந்து இப்போ இன்றைக்கி வந்து நான் 2000 ரூபாய்க்கு கடைக்கு கொடுக்குறோங்க. அவங்க வந்து 3 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இந்த மாதிரி பேக் போட்டு கொடுக்குறோங்க. இந்த மாதிரி இருந்தாங்க. சரிங்க. இந்த முட்டை விலை 2000 ரூபா. ரொம்ப சின்னதாக இருக்குது. கோழி முட்டை விலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே? ஆமாங்க. ஓடுமா அது? ஓடுவீங்க. கால்சியம் சத்துக்கள், மற்ற ரிபோஃப்ளாக்சின், பாஸ்பரஸ் இந்த மாதிரி இதர சத்துக்களுடையது மற்ற கோழி இனங்கள் தான் இதில் அதிகங்க. ஜப்பான் காடையிலைங்க முட்டையில் இருக்குது. சரிங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இது வந்துட்டு நீங்கள் விற்பனை செய்யும்போது சொல்லி தான் விற்பனை செய்வீங்களா? இது குஞ்சு பொரிக்கிறதுக்கு இல்லை, இப்போ தெரியாதனமா நாங்கள் வாங்கிட்டு போய் அடை காத்தான்னா? அடை வந்து இது கோழியில் வச்சு அடை காக்க முடியாதுங்க. ஏன்னா இது வந்து கோழி அடை வச்சாலும் ஆண் காடையோட இனம் சேர்ந்து முட்டை பொரித்து அதை அடைக்கு வச்சாலும் இது குஞ்சோடைய எடை வந்து 8 கிராம்லேருந்து 12 கிராம்குள்ளே தாங்க வரும். அப்படிங்கும்போது கோழி அவ்வளோ பெரிய கோழி மிதிக்கும்போது இறந்து போயிடும். இறப்பு விதம் அங்கேயே ஆகிடும். இறப்பு விதம் அங்கே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் முட்டைக்கு மட்டும் தனியாக ஒரு அறையை போட்டு காடைகளை வளர்க்குறீங்க, முட்டை உற்பத்திக்கு மட்டும். அது குஞ்சு பொரிக்கிறதுக்கு தனியாக வைக்கிறீங்களா? ஆணும் பெண்ணையும் சேர்த்து வைப்பீங்க? ஆமாங்க. அந்த முட்டையை எப்படி நீங்கள் பாகுபடுத்தி பார்ப்பீங்க? இப்போது நீங்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்த போட்ட முட்டைக்கும் சாதாரண போட்ட முட்டைக்கும் வித்தியாசம் எப்படி பார்ப்பீங்க? நம்ம ஷெட்டு பிரித்து தாங்க வளர்க்கணும். ஆனால் இதில் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இது எல்லாமே அடை முட்டை தான் இது. ஓஹோஹோ, அடை காக்கிற முட்டை தான். நீங்கள் உணவு பதப்படுத்துறது, சமைச்சு விற்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது? பண்ணலைங்க. அப்பார்ட்மெண்ட்ஸு, ஹோட்டல்ஸு, பெரிய ஹோட்டல்ஸு. இப்போ நீங்கள் உரித்து அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி ஒரு பேக்கெட்டில் போட்டு ஒரு 1 கிலோ காடை 2 கிலோ காடைன்னு அந்த கறியை மாமிசமாக பக்குவப்படுத்தி பதப்படுத்தி ஒரு பேக்கெட்டில் பண்ணி வந்துட்டு பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது முயற்சி இருக்கா? இப்போ தான் நான் வந்து முதல்ல வெறும் கறிக்காடைக்காண்டி வளர்த்தேன். இப்போ அடுத்த கட்டம் வந்து நான் முட்டைக்காடை வளர்த்து இன்குபேட்டரில் வச்சு குஞ்சு பொரித்து இப்போ நம்ம சிறு தொழில் முனைவோருக்கு குஞ்சாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க. அடுத்த கட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு கறியை பேக்கிங் பண்ணி
பண்ணுற மாதிரி. இதுக்கு அரசாங்க வங்கிகள்ல இருந்து ஏதாவது நீங்கள் லோன் வாங்கியிருக்கிறீங்களா? இதில் அரசாங்கம் வங்கி இதுக்கு நேரடி மானியங்கள் எதுவும் வாங்கலை. நான் நேரடியாக என்னோட சொந்த இது வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஏன் வங்கிகளை அணுகலையா? அணுகியிருக்கேன், சொந்த இதாக சொந்த வீடு அடமானம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஓ சரிங்க 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 சரிங்க, பரவாயில்ல. இது ஒரு ரொம்ப அற்புதமான தொழில்னு சொல்கிறீங்க. ரொம்ப லாபகரமான தொழில். இதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இந்த காடைகளை எளிதில் நோய் தாக்காதன்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. சுத்தம் பண்ணி தொழில் முனைவர் வந்து பண்ணையாளர்கள் சுத்தம் பண்ணி நேரடி விற்பனை பண்ணால் புரத சத்து மிகுந்த ஒரு உணவு, வேக்சின் போடாமல் மருந்து மாத்திரைகள் கொடுக்காம நம்ம பண்ணக்கூடிய ஒரே கறி இது. நன்றிங்க. மேலும் விவரங்கள் பெற திரு எம் திருநாவுக்கரசன் அவர்களை 09345192527 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வளர்ச்சி பாதை ஒரு கண்ணோட்டம். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி பல சிறப்புகளை கொண்டதாகும். விலங்கின மரபியல் இனவிருத்தி துறை மற்றும் உணவியல், ஒட்டுண்ணியல், மருந்தியல் துறைகளில் மேலோங்கி விளங்குகிறது. மேலும் நோய்களிலிருந்து கால்நடைகளை காக்கும் கால்நடை ஈனியல் மருத்துவ சிகிச்சையில் மிகுந்த அக்கறை காட்டுகிறது. கால்நடைக்கு மிகவும் இன்றியமையாத பொது சுகாதாரத்தை பேணி காக்கிறது. சுற்றுப்புற சூழலும் தண்ணீரின் தூய்மையும் நல்ல காற்றோட்டமும் கால்நடைகளை காப்பதற்கு அவசியம் என்பதற்கு ஏற்றாற்போல் அறுவை சிகிச்சை துறையும் விரிவாக்கத் துறையும் தன் செயல்பாடுகளில் சிறந்த பங்களிப்பை செய்து வருகிறது. கோழிக்குஞ்சு வளர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கி அவற்றை தாக்குகிற நோய்களில் இருந்து பாதுகாத்து சரியான உணவை சரியான நேரத்தில் கொடுத்து வளர்ப்பது எப்படி என்பதையும் இனவிருத்தி செய்வதையும் இக்கல்லூரி நல்ல முறையில் கற்றுத்தருகிறது. ஆட்டுப் பண்ணைகளில் வெள்ளாடு, செம்மறியாடு, குறும்பாடு போன்ற ஆடுகளுக்கு எந்தெந்த இனத்தை எந்த வகையான நோய் தாக்கும் என்பதை அறிந்து புதிய நோய்கள் தாக்காத வண்ணம் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வேளாண் பெருமக்களுக்கு பயன்படும் வகையிலும் செல்வம் ஈட்டும் நோக்கிலும் சுகாதாரமான முறையில் பால் உற்பத்தி செய்வதை கற்றுத்தருகிறது. வேட்டைக்கென வளர்க்கும் நாய்களான கன்னி மற்றும் ராஜபாளையம் இன நாய்களுக்கு பயிற்சி தந்து ஆரோக்கியத்தை காப்பதில் தனி கவனம் செலுத்துவதுடன் வருமானம் தருகின்ற வெண்பன்றிகளை தாக்குகிற நோய்களை கண்டறிந்து அவற்றை பராமரிக்கும் முறைகளையும் விளக்குகிறது. செம்மறி ஆடுகளின் மேய்ச்சல் நிலத்தை பச்சை பசேல் என்று கால்நடை தீவனத்திற்கு உரிய வகையில் பராமரித்து செழிக்க வைக்க புதிய வகையில் தொழில்நுட்பங்களை கண்டறிந்து அவற்றை விற்பனைக்கு வாகனங்களில் கொண்டு செல்லும் விதிமுறைகளையும் அவற்றின் மூலம் கிடைக்கும் பால் பொருட்களை விற்பனையாக்கும் ஏற்றுமதி வாய்ப்புகளையும் இந்த கல்லூரி ஏற்படுத்தி தருகிறது. இப்படி வளர்க்கின்ற செல்ல பிராணிகளுடன் நெருங்கி பழகும்போது மனிதர்களுக்கு வரக்கூடிய அலர்ஜி போன்ற நோய்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகளையும் தடுக்கும் முறைகளையும் இந்த கால்நடை கல்லூரி மிக தெளிவாய் அறிவுறுத்துகிறது. கறவை மாடுகளின் சிறப்பை நன்கு உணர்ந்து அவற்றை தாக்குகிற குறிப்பிட்ட மடிவீக்க நோய் வருமுன் காப்பதையும் நோய்க்கு உண்டான அறிகுறிகளையும் தடுக்கின்ற முறைகளையும் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள், இறைச்சி பொருட்கள் தயாரிக்கும் முறைகளையும் வேளாண் மக்கள் பயன்பெறுகிற வகையில் இந்த கல்லூரி கற்பித்து வருகிறது. இது மட்டுமில்லாமல் வெள்ளாட்டின் முக்கியத்துவத்தையும் நாட்டுக்கோழி வளர்ப்பின் மூலம் பெறுகின்ற நன்மைகளையும் வெண்பன்றி தொழிலின் மகத்துவத்தையும் அதனால் கிடைக்கின்ற வருமானத்தை பற்றியும்
பற்றியும் இந்த தொழிலில் உண்டாகும் சிக்கல்களை நீக்குகிற வழிமுறைகளையும் வேளாண் மக்களுக்கு திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மிகச் சிறப்பாக விளக்குவதன் மூலம் இந்த கல்லூரி தமிழகத்தின் சிறந்த கல்லூரியாக திகழ்கிறது. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பருத்தி. பருத்தியின் சாகுபடி தொழில்நுட்பங்களை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். கோடைக்கால ரகங்களான MCU 5, MCU 12, SVPR 2 மற்றும் SVPR 4 ஆகியன ஏற்ற ரகங்கள் ஆகும். இயற்கை உரமிடல். ஒரு ஹெக்டேருக்கு 12.5 டன் தொழு உரம் இட வேண்டும். விதை நேர்த்தி. 1 கிலோ விதைக்கு 100 மில்லி 70% கந்தக அமிலத்தை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ரசாயன உரமிடல். ஒரு ஹெக்டேருக்கு 80 கிலோ தழைச்சத்தும் 40 கிலோ மணிச்சத்தும் மற்றும் 40 கிலோ சாம்பல் சத்தும் இட வேண்டும். விதை அளவு. ஒரு ஹெக்டேருக்கு 7.5 கிலோ பஞ்சு நீக்கிய விதையினை பயன்படுத்தலாம். இடைவெளி 75 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். விதைத்த 45ஆம் நாள் செடிகளுக்கு மண் அணைக்க வேண்டும். கோடை இரவையில் விதைத்த 50 மற்றும் 70வது நாட்களில் பொட்டாஷ் கரைச்சலை தெளிக்கலாம். அறுவடை 120 நாட்களில் தொடங்கி வாரத்திற்கு ஒரு முறை அறுவடை செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 16/5/2017 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/5/2017 புதன்கிழமை ஆகிய 2 தினங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்திலிருந்து நெல்லிக்காயிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்களான நெல்லி பானங்கள், பழரச பானம், தயார் நிலை பானம், நெல்லி ஜாம், அல்வா, பட்டர், கேண்டி மிட்டாய், பொடி, துருவல் மற்றும் தொழில் தொடங்குவதற்கு உரிமம் பெறுவதற்கான வழிமுறைகள் போன்ற பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0422661134. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 46 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 48 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும்,
பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26.8 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 38% காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.8%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34 டிகிரி செல்சியஸும், சூரிய கதிர்வீச்சு 651.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 895.9 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இருந்தது. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிலவி வரும் வறட்சியான தட்பவெட்ப நிலையால் கோழிகளுக்கான நோய் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை மேற்கொள்ளுதல் அவசியம். மேலும் உயர் வெப்ப அழுத்தத்தினால் இளம் கோழி குஞ்சுகளுக்கு உகந்த தீவனம் மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்தினை அளித்தல் வேண்டும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோழி குஞ்சுகளின் பராமரிப்பு முறைகள் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே மணி அவர்கள். இப்பொழுது நாம் வளரும் கோழி பருவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக முட்டைக்கோழி பண்ணையில் முட்டைக்கோழிகளை வளர்த்து அதிக லாபம் பெற முட்டைக்கோழி பருவத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்தாமல் அதற்கு முந்தைய பருவமான வளரும் கோழி பருவத்திலும் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே நாம் தரமான கோழிகளை பெற்று அதன் முட்டையிடும் பருவத்தில் அதிக முட்டைகளை பெறலாம். வளரும் கோழி பருவத்தில் முதலாவதாக கொட்டகை அமைப்பை பார்த்தால் அதற்காக பிரத்யேகமாக கூண்டுகள் தயாரிக்கப்பட்டு இருக்கின்றன. சாதாரணமாக 2.5 அடி நீளம், 1.5 அடி அகலம், 1.25 அடி உயரம் கொண்ட பிரத்யேகமான கூண்டுகளில் சுமார் 10 கோழி குஞ்சுகள் வரையிலும் வளர்க்கலாம். இவ்வாறு கோழிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதை நீளவாக்கிலோ அல்லது 2 அல்லது 3 அடுக்காகவோ அடுக்கி தேவையான அளவு நாம் கோழி குஞ்சுகளை வளர்க்க முடியும். அடுத்து கோழிகளுக்கான தீவனத்தை பார்க்கும் பொழுது முக்கியமாக இந்த பருவத்தில் கோழி குஞ்சுகளினுடைய வளர்ப்பு முறை ஒன்றே நமது நோக்கமாக கொண்டுள்ளதால் அதில் தீவனத்தில் புரத சத்தை 16%, அதன் எரிசக்தியின் அளவை 2600 கிலோ காலரி என்ற அளவிலும், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவற்றின் அளவை முறையே 1 மற்றும் 0.5% என்ற அளவிலும் வைத்து நாம் தீவனத்தை தயாரிக்க வேண்டும். அவ்வாறு தயாரிக்கப்படும் தீவனத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை நம் தீவன கலங்களில் போட்டால் போதுமானது. வளரும் பருவத்தில் கோழி குஞ்சுகள் மிகவும் வேகமாக வளர்ந்து அதிக முட்டையிடும் பருவத்தை அடைவதால் அது மிகவும் அயற்சியாக இருக்கும். எனவே கோழி குஞ்சுகளை அதிகம் தொந்தரவு செய்யாமல் ஒரு நாளைக்கு ஒரு முறை தீவனம் மட்டும் போட்டு வைத்தால் போதுமானது. மேலும் அவ்வாறு கொடுக்கக்கூடிய தீவனத்தின் அளவை எவ்வாறு நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்று பார்த்தால், பொதுவாக 8வது வார முடிவில் இளம் கோழி குஞ்சுகள் பருவத்திலிருந்து வளரும் கோழி கூண்டுகளுக்கு மாற்றும் பொழுது சாதாரணமாக அது கோழி குஞ்சுகளினுடைய எடை 500 கிராம் இருக்கும். அதன் பிறகு அது ஒவ்வொரு வாரமும் சுமார் 50 முதல் 60 கிராம் எடை வளர்ச்சி அடையும். எனவே முதல் 4வது மாதத்தில் அதனுடைய தேவை என்று பார்த்தால் ஒரு நாளைக்கு 60 முதல் 70 கிராம் தீவனமும், முட்டையிடம் ஆரம்பிக்கும் முன் அதாவது 5வது மாதத்தில் அதாவது 16வது வாரம் முதல் 20வது வாரம் வரை பார்த்தால் 80 முதல் 90 கிராம் தீவனையும் ஒரு நாளைக்கு தேவைப்படும். அதற்கேற்றாற்போல் எல்லா தீவனங்களையும் காலை வேளையிலேயே போட்டு விடுவதால் கோழி குஞ்சுகளை நாம் அதிகம் தொந்தரவு செய்யாமல் வளர்க்கலாம். அதன் பிறகு முக்கியமாக
கோழி குஞ்சு பராமரிப்பில் பார்க்க வேண்டியது தண்ணீர் பராமரிப்பு. அதற்கு தேவையான தண்ணீர் மிகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். எனவே கோழி குஞ்சுகளுக்கு கோழி தண்ணீர் தொட்டியில் ப்ளீச்சிங் பவுடர் பயன்படுத்தி அதை கிருமி நாசினி கொண்டு மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ளலாம். எவ்வாறு நம்ம ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்துவதுன்னு பார்த்தோம்னா, சுமார் 1000 லிட்டர் தண்ணிக்கு 7 முதல் 10 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் நம்ம பயன்படுத்தினோம்னா போதுமானது. அதே போல் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் தடுப்பு முறைகள். நோய் தடுப்பு முறைகளை பார்த்தோம்னா, சாதாரணமாக வளரும் பருவத்தில் 3 வகையான நோய்களுக்கான தடுப்பூசிகள் போட வேண்டும். முதலாவதாக 8வது வாரத்தில் கோழி குஞ்சுகளுக்கு ராணிக்கெட் நோய் தடுப்பூசி போடாமல் இருந்தால் 9 மற்றும் 10வது வாரங்களில் ராணிக்கெட் நோய் தடுப்பூசியும், அதன் பிறகு 11வது வாரத்தில் கோழி அம்மைக்கான தடுப்பூசியும், பிறகு 12வது வாரத்தில் சளி நோய் என்ற குறைசாவுக்கான தடுப்பூசியும் நாம் கட்டாயமாக அளிக்க வேண்டும். மேலும் கோழிகளினுடைய ஒன்றை ஒன்று கொத்தி கொள்ளாமல் இருக்கவும், தீவன சேதத்தை குறைக்கவும் 15 அல்லது 16வது வார வயதில் கோழிகளுக்கு அலகு வெட்டிவிட வேண்டும். அலகு வெட்டுவது என்பது அதனுடைய மூக்கு பகுதியை சிறிது மேல் பகுதியை 3/2 பங்கும் கீழ்ப்பகுதியை 3/1 பங்கும் வெட்டி விடுவதால் அந்த வாய்ப்பகுதி மிகவும் ஸ்பூன் போல் இருப்பதால் அதனுடைய தீவன சேதாரத்தை நாம் குறைக்க முடியும். கோழிகளுக்கு தண்ணீரில் வாரம் ஒரு முறை உயிர் ஊட்டச்சத்து மருந்து தண்ணீரில் கலந்து கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அது மிகவும் வேகமாக வளர்ந்து ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கும். அதேபோல் கோழி குஞ்சுகளை குறைந்தது 2 மாதங்களுக்கு ஒரு முறை எடை போட்டு அதனுடைய வயதுக்கு ஏற்ப எடை இல்லாமல் சிறிது எடை குறைவாக உள்ள கோழிகளை தனியாக தடுப்பூசி போடும் பொழுது பிரித்து அதற்காக பிரத்யேகமாக வேறு ஏதாவது தீவனங்களை, அதாவது முக்கியமாக புரதச்சத்து 1% அதிகப்படுத்தி கொடுத்தால் முட்டையிடும் பருவத்தில் எல்லா கோழிகளும் ஒரே அளவில் எடையை அடைந்துவிடும். பொதுவாக முட்டையிடும் பருவத்தில் கோழிகள் சுமார் 1200 முதல் 1300 கிராம் எடை இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் முட்டையிடும் கோழி கூண்டுகளுக்கு மாற்றுவது மிகவும் சிறந்தது. இவ்வாறு நாம் தேவையான அளவு பராமரிப்பு முறைகளை கையாண்டு அதன் வளர்ச்சி மற்றும் உடல் திறனுக்கேற்ப தீவன முறைகளை அளித்து சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் மற்றும் நோய் தடுப்பு முறைகளை கையாண்டால் 20வது வார வயதில் ஒவ்வொரு கோழி குஞ்சும் சுமார் 1250 கிராம் எடை இருந்து அது முட்டையிடும் பருவத்தில் அதனுடைய வீரியத்திற்கேற்ப அதிக முட்டைகளை இடும். எனவே இவ்வாறான பராமரிப்பு முறைகளை கையாண்டு பண்ணையாளர்கள் வளர்கோழிகளை நல்ல முறையில் வளர்த்து பயனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே மணி அவர்களை 09786125257 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா, இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 16/5/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் சோழவந்தான் முள்ளிப்பாலம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு சிவா அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சணல். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வளர்ச்சி பாதை குறித்து இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்கள் தரும் செய்திகள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.